தேங்க் யூ. ஸ்டார்ட் பண்ணிடலாம். நேற்று பார்த்தது பார்த்தீங்கன்னா சப்ளை அண்ட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பற்றி நேற்று பார்த்தோம். எப்படி ஒவ்வொரு டைம் ஃப்ரேம்லையும் பிளாட் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்த்தோம். அதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா சப்ளை டிமாண்ட் எங்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த மார்னிங் ஸ்டார் ஈவினிங் ஸ்டார் பேட்டர்ன் அந்த மாதிரி இடத்துல பார்த்தோம். இந்த டாப்பில் இந்த இங்கெல்லாம் பார்த்தோம். ஸோ இதுக்கு நடுவில் இந்த மாதிரி இடம்லாம் இருக்கு இல்லையா? இந்த மாதிரி இடம்லாம் என்ன? ஸோ இந்த மாதிரி இடம் வந்து நம்ம என்ன பார்த்தோம்? சப்ளை சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லி எடுத்து பார்த்துட்டோம். இப்போ நடுவில் இந்த மாதிரி நிற்குது இல்லையா? இந்த இடம் கீழே வந்துட்டு ஒரு சில இடங்கள் பார்த்துட்டு பாருங்க, ரொம்ப நேரம் கேண்டில்ஸ் நின்றுட்டு போயிருக்கோம். ஸோ இந்த இடம் ஒரு பெரிய கேண்டில் போச்சு, இந்த இடத்துல நின்றுடுச்சு மார்க்கெட். இந்த இடமெல்லாம் வந்து சப்ளை அண்ட் டிமாண்ட்னு சொல்லுவோம். ஓகேவா? சப்ளை அண்ட் டிமாண்ட் அப்படின்னா ஒன்றும் இல்லை, நம்ம ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்போம் சில பேர் ரேலி, ரேலி பேஸ் ரேலி, ட்ராப் பேஸ் ட்ராப்பில் கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? மேலே போகும், இது ரேலி. ஒரு ரெண்டு கேண்டில் நிற்கும், அதுக்கப்புறம் மேலே போகும் திரும்ப. ஸோ இது நின்று கன்சல்டேட் ஆகிற இடத்த வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? பேஸ்ன்னு சொல்லுவோம். அப் ட்ரெண்டில் போகிறத ரேலி சொல்லுவோம். இப்போ பேஸ், இது ரேலி. அதுமாதிரி ட்ராப்பு, பேஸு, ட்ராப்பு. ஸோ இது வந்து பேஸ், இது ட்ராப்பு, இது பேஸு, இது ட்ராப்பு. இது ரெண்டுமே பார்த்தா கண்டினியூஷன் டைப். ஸோ இங்கே இருக்கு இல்லையா? கண்டினியூஷன் டைப்பு. கண்டினியூஷன் டைப்னா என்னன்னா, எந்த பக்கம் ட்ரெண்ட் போயிட்டு இருக்கோ அதே பக்கம் போகும். இப்போ மார்க்கெட் என்ன பண்ணணும்? திரும்ப இந்த இடத்துக்கு வந்துச்சு அப்படின்னா இந்த டிமாண்டில் பட்ட உடனே திரும்ப மேலே போகும். ஸோ கண்டினியூஷன். இப்போ இந்த பேஸில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து என்ன பண்ணுது? கீழே போயிட்டு இருக்கு அப்படின்னா திரும்ப இந்த சப்ளையில் பட்டுச்சு அப்படின்னா திரும்ப கீழே வர்றது கண்டினியூஷன். ஸோ இதனால் இது கண்டினியூஷன் சொல்லுவோம். இதுலேயே வந்து லேப்டாப்பே சரியில்லை. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்சல் செட்டப்பும் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா ரேலி, பேஸ், ட்ராப். அப்போ இந்த சப்ளை என்ன பண்ணும்? திரும்ப மார்க்கெட் போச்சுன்னா கீழே தள்ளி விடும். ரிவர்சல், ட்ராப், பேஸ், ரேலி. அப்போ திரும்ப இந்த இடத்துக்கு வந்துச்சுன்னா மார்க்கெட் என்ன ஆகும்னா திரும்ப மேலே போகும். சரியா? இப்போ அந்த சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோன் எல்லாம் பார்த்தோம் இல்லையா? அந்த சப்ளை அண்ட் டிமாண்ட் அப்படின்னா கேண்டில்ஸ் எப்படி எவ்வளோ நேரம் நிற்கணும் அப்படின்ற ஒரு டைம் ஏதாவது இருக்கான்னு கேட்டால் அப்படிலாம் எதுவும் இல்லை. இந்த மாதிரி சிங்கிள் கேண்டில்லையும் நிற்கலாம். இந்த மாதிரி ஒரு விழுந்துட்டே இருந்த மார்க்கெட் ஒரே ஒரு கேண்டில் நின்றுட்டு அப்புறம் விழலாம், இல்லை ரெண்டு கேண்டில் விழுந்துட்டு விழலாம், இல்லை இவ்வளோ பெரிய லென்த்தாக கேண்டில் வந்து ஒரு கன்சல்டேஷன் போயிட்டு கூட
லென்த்தாக ஒரு கன்சல்டேஷன் போயிட்டு கூட விழலாம். சாரி, இந்த லேப்டாப்பில் பென் ஒர்க் ஆகல, ஒன்றும் ஒர்க் ஆகல. நான் அப்படியே நடத்துகிறேன் ஹவுஸ்லேயே. அப்படியே கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. இது ஃபுல்லாக ஹேங் ஆகுது. ஸோ இவ்வளோதாங்க. சப்ளை பார்த்தீங்கன்னா இது ட்ராப்பு, இது பேஸு, இது ட்ராப். அதே மாதிரி இதுவும் ட்ராப்பு, பேஸ், ட்ராப். இதுவும் ட்ராப், பேஸ், ட்ராப். எத்தனை கேண்டில் இருக்கணும் அப்படின்ற எந்த அவசியமும் கிடையாது. சிங்கிள் கேண்டில் இருந்தாலும் அதை நம்ம பேஸாக எடுத்து தான் எடுப்போம். டபுள் கேண்டில் இருந்தால் பேஸாக எடுத்துப்போம் கண்டிப்பாக. மோர் தென் ஃபோர் 2 கேண்டில்ஸ்க்கு மேலே இருக்குது அப்படின்னா மட்டும் ஒரு சின்ன கால்குலேஷன் பண்ணுவோம். என்னன்னா மொத்தம் எத்தனை கேண்டில் அந்த பேஸில் இருக்குன்னு சொல்லி கால்குலேட் பண்ணிவிட்டு அதை பாதியை பிரிச்சுப்போம். 5 கேண்டில் இல்லை 6 கேண்டில் இருந்தால் பாதியை பிரித்தா 3 கேண்டில் வருதா. இப்போ லாஸ்ட்டாக ஃபார்ம் ஆன 3 கேண்டில் அந்த பேஸில் அதோடைய ஹை அண்ட் லோவை மார்க் பண்ணிப்போம். அவ்வளோதான். லாஸ்ட்டாக இருக்க கேண்டிலுடைய ஹை அண்ட் லோவை மட்டும் மார்க் பண்ணிப்போம். எது சப்ளை எது டிமாண்ட் அப்படின்னா மார்க்கெட் கீழே வந்துட்டு இருக்கு இல்லையா, இது கீழே வந்துட்டு இருக்கு, நிற்கிது, திரும்ப கீழே வருது. அப்போது திரும்ப மேலே போச்சுன்னா இதை சப்ளை தான் சொல்லுவோம். திரும்ப இது கீழே தானே தள்ளும், அப்போ இது சப்ளை சொல்லுவோம். இப்போ மேலே ஏறிட்டு இருக்கு, இங்கே நிற்கிது, மார்க்கெட் பேஸ் கிரியேட் பண்ணிட்டு நிற்கிது, திரும்ப மேலே போகுது அப்படின்னா திரும்ப இந்த இடத்துல வந்து தொட்டுச்சுன்னா இந்த ரெட் கேண்டில் தொட்டா டிமாண்ட், திரும்ப மார்க்கெட் மேலே போகும். சரியா? இது வந்து ரிவர்சல். ரேலி, மேலே பேஸ், கீழே ரிட்டர்ன். ஸோ திரும்ப மார்க்கெட் மேலே வந்துச்சுன்னா இந்த இந்த இடத்துல இந்த கேண்டில் பட்டவொடனே திரும்ப கீழே வரும். ஸோ இவ்வளோ தான். இது ட்ராப்பு, இது பேஸு, மேலே போயிட்டு கீழே வர்றது, இங்கேருந்து பட்டவொடனே திரும்ப மார்க்கெட் மேலே போகும். ஸோ எது சப்ளை எது டிமாண்ட் அப்படின்றதுக்கு கேள்வி இது பாருங்க, இது டிமாண்ட். ஸோ இப்போ புரியுதா டிமாண்ட் எப்படி இருக்குன்ட்டு. அப்போ நாம என்ன பண்ணுவோம், இந்த இடத்துல என்ட்ரி எடுப்போம், இந்த இடத்துல என்ட்ரி எடுப்போம், இங்கேயும் என்ட்ரி எடுக்கலாம். புரியுதா? ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து மோர் தென் 2 கேண்டில்ஸ் இருக்கு. அப்போ எத்தனை கேண்டில் இருக்கு பாருங்க. ஆமா, மேலே மேலே போனா டிமாண்ட். அதில் பட்டு மேலே போனால் அது டிமாண்டு. அந்த பிளாக்ல பட்டு கீழே வந்து அது சப்ளை. கரெக்டு தான். ஸோ அப் சைடில் இருக்கும்போது மார்க்கெட் என்ன பண்ணால் டிமாண்டை தான் நடுவில் கிரியேட் பண்ணிட்டு போகும். டவுனில் வரும்போது மார்க்கெட் சப்ளை கிரியேட் பண்ணிட்டு கீழே வரும். அப்போ இது மேலே போகுது, இந்த இடத்துல ஒரு பேஸ் கிரியேட் ஆகுது, இதை வந்து டிமாண்டுன்னு சொல்லுவோம். இதோடைய ஹை அண்ட் லோ மார்க் பண்ணோம்னா மார்க்கெட் பொறுமையாக இங்கே வந்துச்சு அப்படின்னா திரும்பப்பட்ட மேலே போகும். இது வந்து சப்ளை. மேலே இருக்கா, மார்க்கெட் கீழே இறங்கியிருக்கு, திரும்ப அப்படியே ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்து மேலே போச்சுன்னா இதில் பட்ட உடனே என்ன ஆகும், கீழே இறங்கும். இங்கேயும் அதே தான். இது வந்து மல்டிபிள் கேண்டில்ஸு, இது வந்து சிங்கிள் கேண்டில், இது மோர் தென் 2 கேண்டில் 3 கேண்டில் நீங்கள் கணக்கு எடுத்துக்கலாம். அதே மாதிரியான எக்ஸாம்பிள் தான் இங்கே. சரியா? சப்ளை என்ன டிமாண்ட்னா இவ்வளோ தான். இதில் எப்படி என்ட்ரி எடுக்கிறது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா என்கல்ஃபிங் மாடல் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இன்றைக்கி அதை மவுஸ் எனக்கு ஒர்க் ஆகல, என்ன தெரியல, இந்த லேப்டாப்பில் ஏதாவது பிரச்சனை இருக்குது. பார்த்துட்டு நாளைக்கு நாளைக்கு அதை பற்றி பார்ப்போம். இப்போ சப்ளை அண்ட் டிமாண்டில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அட்மிட் பண்ணிட்டு என்கிட்ட நீங்கள் கேட்கலாம். ஓகே, இப்போ கேளுங்க, டவுட்ஸ் எதாவது இருக்குதா? டவுட்ஸ் இல்லை பார்த்தது வரைக்கும். சரியா? அப்போ என்கல்ஃபிங் போயிடலாம். ஸோ என்கல்ஃபிங் அப்படின்னா ப்ரீவியஸ் கேண்டில் அடுத்த கேண்டில் ஃபுல்லாகவே கவர் பண்ணுறது அப்படின்னு புக் டெஃபினேஷன் படிச்சிருப்போம். பட் நம்ம ஸ்ட்ராட்டஜி நம்ம செட்டப்க்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ ஒரு பியரிஷ் என்கல்ஃபிங் ஃபர்ஸ்ட் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் கிரீன் கேண்டலுடைய லோவை கட் பண்ணால் போதும். ஹையை வந்து கட் பண்ணியிருக்கணும் இந்த மாதிரின்னு அவசியம் இல்லை. இது இந்த மாதிரி இருந்தாலும் இதே என்கல்ஃபிங்காக எடுத்துப்போம். இதுவும் என்கல்ஃபிங்காக எடுத்துப்போம். ஏன்னா லோவை கட் பண்ணிடுச்சு, லோவை கட் பண்ணிடுச்சு.
பட் இதை எடுத்துப்போமா கேட்டால் எடுத்துக்க மாட்டோம். லோவை கட் பண்ணியிருக்கு பட் க்ளோஸ் பண்ணலை. கேண்டில் க்ளோசிங் லோவுக்கு மேலே இருக்குது. ஸோ இது என்கல்ஃபிங்காக எடுத்துக்க மாட்டோம். இது என்கல்ஃபிங்கே இல்லை, ஏன்னா லோவை கூட விக்கு கூட போய் கட் பண்ணலை. ஸோ இது டோட்டலாக அவுட்டு. இது வந்து கட் பண்ணியும் பிரயோஜனம் இல்லை, ஏன்னா கேண்டில் க்ளோஸ் ஆகணும். ஸோ இது ஃபர்ஸ்ட் 2 தான் வந்து என்கல்ஃபிங். இந்த மாதிரி ஒரு என்கல்ஃபிங் வந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் அங்கேருந்து ரிவர்சல் ஆகிறதுக்கான ஒரு சைன் அது நமக்கு. இப்போ இந்த ட்ரெண்ட் லைன்லேயே எடுத்துப்போமே, இங்கே பாருங்க, இந்த லொக்கேஷன் என்கல்ஃப் பண்ணியிருக்கு. இந்த ரெட்டை வந்து இல்லை இந்த க்ரீனை வந்து இந்த டோட்டல் ஒரே கேண்டில் என்கல்ஃப் பண்ணியிருக்கு. இந்த பின்பாரை அடுத்த கேண்டில் லோ கட் பண்ணியிருக்கு. இங்கே பாருங்க, இந்த க்ரீனை அடுத்த ரெட்டு என்கல்ஃப் பண்ணியிருக்கோம். இந்த க்ரீனையும் இந்த ரெட் கேண்டில் என்கல்ஃப் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லா இடத்துலையும் திரும்புகிற இடத்துலலாம் இப்படி தான் நடந்திருக்கும். அதனால என்கல்ஃபிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ரிவர்சல் பார்க்குறவங்க. இது எப்படி நம்ம எடுத்துக்கிறது அப்படின்னா, இந்த பாக்ஸ் ஜோன் ட்ரா பண்ணிட்டீங்க இல்லையா? இந்த ஜோன் ட்ரா பண்ணிட்டு மார்க்கெட் திரும்ப வரும்போது, இதில பட்டு ஒரு என்கல்ஃபிங் குடுக்குதுன்னா, நீங்க அந்த என்கல்ஃபிங் கேண்டில் முடிஞ்ச உடனே என்ட்ரி போலாம். அந்த அந்த கேண்டிலோட ஹை வந்து ஸ்டாப் லாஸ் செல்லுக்கு அப்படி. இதுவே பைக்கு பார்த்தீங்கன்னா, இப்ப சொன்னோம் இல்லையா? எதெல்லாம் வேலிட், எது இன்வேலிட் அந்த அந்த சார்ட் தான் இது. இப்போ பைக்கு பார்த்தோம் அப்படின்னா, இந்த மாரி இருக்கும். ப்ரீவியஸா இருந்த ரெட் கேண்டில நெக்ஸ்ட் வந்த புல்லிஷ் கேண்டில் அதோட ஹைய கட் பண்ணி குளோஸ் பண்ணியிருக்கணும். அப்படி க்ளோஸ் பண்ணா தான் மார்க்கெட் மேலே போகும், இல்லைன்னா போகாது. அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஸோ அது எங்கே நடக்கும் அப்படின்னா, இந்த மாதிரி இப்போ நம்ம சப்ளை ஒன்று பார்த்தோம். நேற்று வந்து ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம். அந்த லைனில் பட்டு இந்த மாதிரி ஒரு கேண்டில் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகுதுன்னா, நீங்கள் என்ட்ரிக்கு போகலாம். ஓகேவா? இது என்கல்ஃபிங் கிடையாது. ஏன்னா ஹையே தாண்டி கேண்டில் க்ளோஸ் ஆகல. விக்கு மட்டும் தான் போயிருக்கு. இது என்கல்ஃபிங்கே கிடையாது. இது என்கல்ஃபிங் மாதிரி தெரிஞ்சாலும் இது என்கல்ஃபிங் கிடையாது. இது 2ம் என்கல்ஃபிங் தான். இது என்கல்ஃபிங் மாதிரி இல்லனாலும் இது என்கல்ஃபிங் தான். ஏன்னா நமக்கு தேவை புல்லிஷ் அப்படின்றதால ஹைய கட் பண்ணியிருக்கு. லோவ கட் பண்ணலனாலும் பரவால்ல. இது கம்ப்ளீட்டாவே என்கல்ஃபிங். ஸோ இந்த பை செட்டப்லயும் பாருங்க, என்கல்ஃபிங் நடந்திருக்கா பாருங்க. இந்த இடத்துல நடந்திருக்கு. இங்க நடந்திருக்கு. இங்கேயும் இந்த இடத்துல பாருங்க நடந்திருக்கு. தெரியுதா? இந்த இடம் தெரியுது. கிளீனா இருக்கும். இங்கேயும் பாருங்க என்கல்ஃபிங் நடந்திருக்கு. திரும்ப வந்து அந்த கேண்டில டச் பண்ணிட்டு மார்க்கெட் மேல போயிருக்கும். இங்கேயும் என்கல்ஃபிங் நடந்திருக்கு. இதோ இந்த இடம் கிளீனா தெரியலன்ட்டு இங்க ஜூம் பண்ணி காமிச்சிருக்கேன். பாருங்க. ஸோ இவ்வளோதான் மார்க்கெட்ல என்கல்ஃபிங்ன்றது ஒரு என்ட்ரிக்கு ரொம்ப சிம்பிளா நம்ம யூஸ் பண்ற ஒன் ஆஃப் த மெத்தடு. அத சப்ளைலயும் இல்ல டிமாண்ட்லயும் இல்ல சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்லயும் நீங்க அப்ளை பண்ணி என்ட்ரி எடுக்கலாம். வந்து பவுன்ஸ் ஆகி இந்த பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுதுன்னா நீங்க என்ட்ரி எடுக்கலாம். ஸ்டாப் லாஸா வந்து என்ன பண்ணலாம்? அதுக்கு கீழ லோவோ பை போறீங்கன்னா என்கல்ஃபிங்கோட லோவோ ஸ்டாப் லாஸா போட்டுக்கோங்க. செல் போறீங்கன்னா என்கல்ஃபிங்கோட ஹைய ஸ்டாப் லாஸா போட்டுக்கோங்க. முடிஞ்சுச்சு. சரியா? ஸோ சப்ளை அண்ட் டிமாண்ட் பார்த்துருக்கோம். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்துருக்கோம். இது நீங்க எந்த டைம் ஃப்ரேம்ல பார்க்குறீங்களோ, அதே டைம் ஃப்ரேம்லயே இருக்கணும். இப்போ சப்ளை டிமாண்ட் வந்து ஒரு 1 ஹவர் டைம் ஃப்ரேம்ல டிரா பண்றீங்கன்னா, 1 ஹவர் டைம் ஃப்ரேம்லயே என்கல்ஃபிங் ஆக்கணும். டிரா பண்றது 1 ஹவர்ல போய் பார்க்குறது என்கல்ஃபிங் பார்க்குறது 15 மினிட்ஸ்ல அப்பலாம் போய் பார்க்கக்கூடாது. அப்படி பார்க்குறதுக்கு இன்னொரு மெத்தட் இருக்கு. அது வந்து ட்ரெண்ட் ரிவர்சல் கான்செப்ட்ல பார்ப்போம். மேபி நாளைக்கு பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல நாளான்னைக்கு பார்ப்போம். சரிங்களா? அதனால எந்த டைம் ஃப்ரேம்ல நீங்க சப்ளை டிமாண்டோ, சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸோ வரையறீங்களோ, இப்போ டெய்லி சார்ட்ல வரையறீங்க வரையறீங்க அப்படின்னா, அது டெய்லியே பாருங்க. மிஞ்சி போனா 4 ஹவர்ல பார்க்கலாம். இப்போ ஒரு 4 ஹவர்ல வரைஞ்சிட்டு போய் 15 மினிட்ஸ்ல என்கல்ஃப் ஆகுதுன்னு போய் பார்த்துட்டு இருக்கக்கூடாது. அட்லீஸ்ட் 1 ஹவர்லயாவது வெயிட் பண்ணி பார்க்கணும். சரிங்களா? அதுலலாம் வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்க்கு அப்படி. சப்ளை டிமாண்டுக்கு சேம் ஸ்ட்ரக்சர்லயே பார்க்கணும். எந்த டைம் ஃப்ரேம்ல இருக்கோ அதிலேயே பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அக்யூரசி நல்லாருக்கும். வேற ஏதாவது டவுட் இருக்கா? அன்மியூட் பண்ண முடியலையா? அன்மியூட் பண்ண முடியலன்னா சொல்லுங்க. என்னன்னு பார்க்குறேன். முடியுது. இப்ப முடியுது இல்லையா? ஸோ டவுட்ஸ் எதாவது இருக்கா? பார்த்த வரைக்கும்? இல்ல ப்ரோ. இல்ல கிளீனா இருக்கு. அப்ப என்ன பண்ணுங்க, இன்னைக்கு சார்ட்ஸ் எடுத்து போடுங்க கொஞ்சம். சப்ளை அண்ட் டிமாண்ட் மார்க் பண்ணுங்க. இப்போ மார்க் பண்ணி காமிச்ச மாரி. சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மார்க் பண்ணுங்க. அத மார்க் பண்ணிட்டு அதில வந்து என்ட்ரி எந்த மாரி என்கல்ஃபிங் குடுத்தா என்ட்ரி போயிருக்கா? இல்ல என்கல்ஃபிங் குடுத்து ஸ்டாப் லாஸ் அடிச்சிருக்கா? அப்படி என்கல்ஃபிங் குடுத்து ஸ்டாப் லாஸ் அடிச்சா எத்தன என்ட்ரிக்கு எத்தன ஸ்டாப் லாஸ் அடிச்சிருக்கு? இல்ல எத்தன என்ட்ரி சக்சஸ்ஃபுல்லா மேல போயிருக்கு, இல்ல கீழ போயிருக்குன்றத மார்க் பண்ணி பார்த்து பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சென்ட் பண்ணுங்க. சரியா?